இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தென்காசி மாவட்டம் எலத்தூர் விளக்கு அருகே உள்ள குளத்து பகுதியில் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் எலத்தூர் காவல்துறையினர் அங்கு சென்றனர். முகம் மற்றும் உடல் பாகங்கள் எரிந்தும் இடது கை மட்டும் எரியாமல் கிடந்த சடலத்தின் காலில் மெட்டி இருப்பதை கண்ட போலீசார் எரித்து கொலை செய்யப்பட்டது பெண் என்பதை கண்டறிந்தனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பெண் எரிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து மாவட்ட எஸ்பி அரவிந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து மாவட்டத்தில் காணாமல் போன பெண்கள் குறித்த தகவல்களை வைத்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். அதில் எவ்வித துப்பும் கிடைக்காத நிலையில் உடலுக்கு அருகில் சேகரிக்கப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் வாகனம் வந்து சென்றதற்கு அறிகுறியாக இருந்த டயர் தடயத்தை வைத்து போலீசார் விசாரணையை முடுக்கி விட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிவகாசி பதிவெண் கொண்ட கார் நீண்ட நேரம் அப்பகுதியில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கார் பதிவெண்ணை வைத்து கார் உரிமையாளரை பிடித்து விசாரித்த போது அவர் ஆலங்குளத்தைச் சேர்ந்த தனது நண்பன் ஜான் கில்பர்ட் பிரேம்ராஜ் என்பவர் காரை வாங்கிச் சென்றதாக கூறியுள்ளார். அவர் அளித்த தகவலின் பேரில் ஆலங்குளத்திற்கு விரைந்த போலீசார் ஜான் கில்பர்ட்டை பிடித்து விசாரித்ததில் அவர் தனது காதல் மனைவியை அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். சிவகாசியைச் சேர்ந்த ஜான் கில்பர்ட்டும் எரித்து கொலை செய்யப்பட்ட கமலியும் இருவேறு சமூகத்தினர். காதலித்து திருமணம் செய்த இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. கீழ் வீட்டில் ஜானின் பெற்றோரும் மேல் வீட்டில் ஜான் மனைவி மற்றும் மகளுடன் குடும்பத்துடன் வசித்து வந்ததாக கூறியுள்ளார். இந்த நிலையில் 3 மாத கர்ப்பிணியான கமலி அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் இருக்கும் போட்டோவை அவரது செல்போனில் பார்த்த ஜான் கமலியிடம் அது குறித்து கேட்டுள்ளார். இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று மட்டன் எடுத்து வந்து மனைவியிடம் கொடுத்த ஜான் தனது அம்மாவிற்கும் சேர்த்து சமையல் செய்யுமாறு கூற கமலி அதற்கு முடியாது என கூறியுள்ளார். அப்போது கணவன் மனைவிக்கிடையே நடந்த வாக்குவாதத்தில் கமலி அங்கிருந்த பிளாஸ்டிக் பைப் ஒன்றை எடுத்து கணவனை அடிக்க ஆத்திரமடைந்த ஜான் பதிலுக்கு மனைவியை இரும்பு கம்பியால் அடித்ததாகவும் அதில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்த ஜான் உடலை வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்று எரிக்கலாம் என திட்டமிட்டு நண்பனின் காரை வாங்கிக் கொண்டு மனைவியின் உடலை தார்பாய் சுற்றி காரில் போட்டுக்கொண்டு தனது சித்தப்பா மகன் தங்க திருப்பதியை குற்றாலம் போகலாம் என அழைத்து கொண்டு குற்றாலம் புறப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதி தூரம் சென்ற பின்னர் தம்பியிடம் நடந்ததை கூறிய ஜான் உடலை எரிக்க உதவுமாறு அவரிடம் கேட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 1.5 நாட்கள் காருக்குள் உடலை வைத்துக் கொண்டு அதை எரிப்பதற்கு சரியான இடத்தை தேடியவர்கள் கடைசியாக கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகில் எலத்தூர் பகுதியை தேர்ந்தெடுத்ததாகவும் அங்கு ஏற்கனவே காரில் வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி உடலை எரித்துவிட்டு எதுவும் நடக்காதது போல ஊர் திரும்பியதாக கூறியுள்ளார். உடலை எரிக்க உடந்தையாக இருந்த தங்க திருப்பதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொன்று 2 நாட்களாக உடலுடன் சுற்றி திரிந்து பின்னர் அவரை தீ வைத்து எரித்த சம்பவத்தில் கணவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.